வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜேடி. பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தீங்கன்னா, தரமான ஆளுங்கள இருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ்ல வந்து திவாகர் அவர் வந்து வரப்போறதாக விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வரக்கூடாது, வரக்கூடாதுலாம் நெனச்சிருந்தாங்க. கடைசில பார்த்தா அவரே கூட்டு வந்து உள்ள இறக்கிட்டாங்க. ஸோ அதாவது எதுக்கு அவர பத்தி சொல்றேன் அப்டின்னா, அதாவது அவர் வந்து மீடியால வந்து எந்த அளவு அவர திட்டுறாங்க, எந்த அளவு அவர பத்தி பேசுறாங்கன்றது நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அவரே வந்து உள்ள இறக்கியிருக்காங்க அப்டிங்கும்போது, அவர் தவிர்த்து மத்த பேர்லாம் இருக்காங்க சரிங்களா? அதுவும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோசியல் மீடியால அவங்கலாம் வந்து எப்படிப்பட்ட வீடியோக்கள் போட்டவங்க, எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு. ஸோ உள்ள போணும். பிக் பாஸ்க்குள்ள நீங்க போனோம் அப்படின்னா, மீடியால வந்து நீங்க டீசென்ட்டா இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா, எப்படி வேணா இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன கருமத்த வேணா பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு உள்ள வாய்ப்பு இருக்கு. அதோட ஒத்துக்கிறேன். அதுவும் இந்த பிக் பாஸ் சீசன் வந்து சொல்றது வேஸ்ட்டு, பேசுறது வேஸ்ட்டு. அந்த அளவு வந்து ஒரு இருக்கு அப்படின்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் இத பத்தி பேசுறது வேஸ்ட்டு. இது கேட்கறதும் வேஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சீசன் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து வருகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.